கிராண்ட் ஃபினாலே மக்கள் கொண்டாட காத்திருக்கும் பெருவிழா. போடு இந்த ஆரம்பிச்சிட்டாங்களா கிராண்ட் ஃபினாலே. நம்ம 105 நாளும் இதுக்காகத்தான் வெயிட் பண்ண எவன் கப்படிக்க போறான்னு. ஆனா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சு பாதி நாள்லயே தெரிஞ்சிடும் முத்துக்குமரன் தான் கப்படிக்க போறான். அதான் உண்மையும் கூட. இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான். ஆனா நேத்துல இருந்து சோசியல் மீடியால யார் செகண்ட் பிளேஸ், அதாவது ரன்னர் அப் யார் வாங்க போறா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 பேர் இருக்காங்களா ஃபைனல்ல. அதுல கடைசியா இன்னைக்கு பவித்ரா கிராண்ட் ஃபினாலே ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல எவிக்ட் ஆயிடுவாங்க. அடுத்து ரயான் எவிக்ட் ஆறாப்ல. இப்ப செகண்ட் பிளேஸ்க்கும் தேர்ட் பிளேஸுக்கும் யார் செகண்ட் பிளேஸ் வாங்க போறா, சௌந்தர்யா வாங்க போறாங்களா இல்ல விஜய் விசாலா அப்படின்ட்டு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீசனுமே எப்பயுமே டைட்டில் வின்னருக்கு தான் யார் அடிக்க போறா அப்படின்னு எதிர்பார்ப்பா இருக்கும். ஆனா இந்த சீசன் டைட்டில் வின்னரை அப்படியே லாக் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க முத்துக்குமரனுக்கு தான் அப்படின்ட்டு. அதுக்கு பல பேர் பல காரணங்கள் சொன்னாலும் சரி, பிஆர் நெகட்டிவ் பிஆர் 1000 சொன்னாலும் சரி, முத்துக்குமரனும் உழைப்பு போட்ட கேம் விளாண்டிருக்கா. அதனால அது டிசர்வ்டு தான். இப்ப செகண்ட் பிளேஸுக்கு சௌந்தர்யாவா இல்ல விஜய் விசாலா அப்படின்ட்டு கடும் போட்டியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவுக்கு செகண்ட் பிளேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ஒரு மாதிரி உழைப்ப போட்டாருன்னா சௌந்தர்யாவும் ஒரு மாதிரி உழைப்ப போட்டிருக்காங்க. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நல்ல என்டர்டைன்மெண்டாவும் நிறைய பொது மக்களை கவர் பண்றாப்ல பல ஆக்ஷன்கள் பண்ணிருக்காங்க. அதனால தான் அவங்க 105 நாள் இருக்காங்க. ஆனா விஜய் விஷால் அப்படி கிடையாது. ஆரம்பத்துல விஜய் விஷாலுக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தாலும் விஜய் விஷால் பல இடங்கள்ல சைலண்டாவே பின்னாடியே தான் விளையாண்டுருக்காரு. ஏன் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி அவர் எவிக்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியே போயிருவாரு அப்படின்னு கூட நிறைய பேர் நம்பினாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு நெகட்டிவா அவர் பேரை கெடுத்துக்கிறாப்ல நிறைய வார்த்தைகள் விட்டாரு. ஆனா கடைசி இந்த ஃபேமிலி ரவுண்ட் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் திடீர்னு விஜய் விஷாலுக்கு சப்போர்ட் எகிரிருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த 5 லட்சம் எடுத்ததா இருந்தாலும் சரி, டிடிஎஃப்ல சில கேம் விளையாண்டதா இருந்தாலும் சரி, இப்படி எல்லாம் பார்க்கல விஜய் விஷாலுக்கு மக்கள் ஓட்டு பயங்கரமா விழுந்திருக்கு. அதனால சௌந்தர்யாவுக்கு இப்ப டஃப் கொடுக்கறாப்ல விஜய் விஷால் செகண்ட் பிளேஸ்க்கு போராடிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு அதான் இன்னைக்கு பயங்கரமா எதிர்பார்ப்பா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? உண்மையிலே டைட்டில் வின்னர் முத்துக்குமாருக்கு டிசர்வ்டா? செகண்ட் பிளேஸ்க்கு யார், சௌந்தர்யா வந்தா நல்லா இருக்குமா இல்ல விஜய் விஷால் வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் மட்டும் தான் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. விஜய் சேதுபதி கையை பிடிச்சிட்டு யார் வின் பண்ணா அப்படின்னு கையை பிடிச்சி தூக்குவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆனா மீதி இருக்க 3 பேர் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டேஜுக்கு எவிக்ட் ஆயிட்டு போயிருவாங்க. அதனால தான் இந்த செகண்ட் பிளேஸ் விஜய் சேதுபதி யார் கையை பிடிப்பா முத்துக்குமாருக்கு பக்கத்துல அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க அந்த செகண்ட் பிளேஸ் யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.